Hello everyone, welcome back to my channel Learned. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸலில் இருக்கிற குவிக் அனலைசிஸ் டூல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குவிக் அனலைசிஸ் டூல் அப்படின்னா என்னென்னா, நான் முன்னாடி வீடியோலாம் நிறைய ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸில் முக்கியமான நிறைய சில ஃபங்க்ஷன்ஸை ஒரு கம்பைன் பண்ணி சிம்பிளாக அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டேட்டாவை சிம்பிளாக அனலைஸ் பண்ணுறதுக்கான டூல் தான் இந்த குவிக் அனலைசிஸ் டூல். ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு ப்ராடக்ட்கான காஸ்ட் பற்றின டேட்டா இருக்குது. ஸோ இந்த காஸ்ட் பற்றின டேட்டாவை நான் எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேட்டாவை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அந்த டேட்டாவோட செலக்ட் பண்ண எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் குவிக் அனலைசிஸ் டூல். ஸோ இந்த குவிக் அனலைசிஸ் டூலை நீங்கள் Ctrl+Q அப்படின்னு கொடுத்தாலும் இந்த குவிக் அனலைசிஸ் டூல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, யூஸ் த குவிக் அனலைசிஸ் டூல் டு குவிக்லி அண்ட் ஈஸிலி அனலைஸ் யுவர் டேட்டா வித் சம் ஆஃப் எக்ஸல் மோஸ்ட் யூஸ்ஃபுல் டூல்ஸ் சச் அஸ் சார்ட்ஸு, கலர் கோடிங், ஃபார்முலாஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த குவிக் அனலைசிஸ் டூல் மூலமா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, இங்கேயே நீங்கள் பார்ஸ் டேட்டாக்கான பார்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், கலர்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், ஐகான் செட் பண்ணலாம், கிரேட்டர் தென் யூஸ் பண்ணலாம், அண்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த ஒரே ஒரு டூலை வச்சு பண்ணலாம், ஃபார்மேட்டிங் அப்படின்ற பார்ட்டில். நெக்ஸ்ட்டு இதை வச்சு நீங்கள் சார்ட்ஸ் வைக்கலாம். சார்ட்ஸ் மீன்ஸ் பை சார்ட்ஸ். ஸோ நிறைய சார்ட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் சார்ட்ஸும் இதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டோட்டல் பார்த்தீங்கன்னா சம் இருக்கும், ஆவரேஜ் இருக்கும், கவுண்ட் இருக்கும், தென் டோட்டல் பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ இங்கேயே நீங்கள் சிம்பிளாக இந்த அனலைசிஸ் பண்ணிக்கலாம். கவுண்ட் பற்றின அனலைசிஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேபிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே டேபிளும் ஒரு டேட்டாவை டேபிளாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். அண்டு பிவட் டேபிளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிவட் டேபிள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அதை தனித்தனியாக பிரித்து நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் எடுத்து காமிக்கிறது தான் பிவட் டேபிள். ஸோ நான் நெக்ஸ்ட்டு பிவட் டேபிளை பற்றின ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பார்க் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, லைன்ஸ், இந்த டேட்டாக்கான லைன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், அண்டு காலம்ஸ் அண்டு வின் ஆர் லூஸ். ஸோ இதை மாதிரி டேட்டாவை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ குவிக் அனலைசிஸ் டூலை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் ஈஸியாக ஒரே ஒரு டூல் மூலயமா பண்ண முடியும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு சிஸ்டர் பிரதர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.